ஜனவரி முதல் ஜூன் காலகட்டத்தில் வெறும் 2% உயர்வு கிடைத்ததால் பலருக்கும் ஏமாற்றம் தான். ஆனால் இப்போ 1.2 கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் ஜூலை டு டிசம்பர் காலகட்டத்திற்கான அகவலைப்படியில் ஒரு பெரிய உயர்வை எதிர்பார்த்திருக்காங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இது 7வது ஊதிய குழுவின் கீழ் அறிவிக்கப்படும் கடைசி அகவலைப்படி உயர்வாக இருக்கலாம். 8வது ஊதிய குழு ஜனவரி 2026 வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அது கொஞ்சம் தாமதமாகலாம். இப்போதைக்கு நமக்கு ஒரு நல்ல செய்தி. தொழிலாளர் அமைச்சகத்தின் கீழ் உள்ள தொழிலாளர் பணியகம் வெளியிட்ட அகில இந்திய தொழிலாளர் நுகர்வோர் விலை குறியீட்டு மார்ச் 2025 தரவுகள் நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. மார்ச்சில் சிபிஐ ஐடபிள்யூ குறியீடு 0.2 புள்ளிகள் அதிகரித்து 143க்கு வந்திருக்கு. இது ஜனவரி விட கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து குறைஞ்சிட்டு வந்த பணவீக்கம் இப்போ அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஒரு நல்ல அறிகுறி தான். சரி, இந்த அகவலைப்படி உயர்வை எப்படி கணக்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையின்படி கடந்த 12 மாத சிபிஐ ஐடபிள்யூவின் சராசரி எடுத்துதான் இதை கணக்கிடுவாங்க. ஜனவரி 2025 நிலவரப்படி இப்போ அகவலைப்படி 55% இருக்கு. மார்ச் 2025 வரை உள்ள சராசரி வச்சு பார்த்தா அகவலைப்படி இப்போ 57.06% எட்டியிருக்கு. ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களிலும் சிபிஐ ஐடபிள்யூ அப்படியே இருந்தாலோ அல்லது கொஞ்சம் அதிகரித்தாலோ இந்த சராசரி 57.86% வரைக்கும் உயரலாம். பொதுவாக அகவலைப்படி உயர்வை முழு எண்ணாத்தான் ரவுண்ட் அப் செய்வாங்க. அதாவது சராசரி 57.50% மேல போச்சுன்னா அகவலைப்படி 58% உயரலாம். ஒருவேளை 57.50% கீழே இருந்தால் 57% இருக்கும். ஆக ஜூலை 2025 அகவலைப்படி 2% அல்லது 3% உயர்வது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. இந்த அகவலைப்படி உயர்வு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நம்பலாம். இந்த உயர்வு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.